வணக்கம். அதிமுகவோட முக்கியமான எம்எல்ஏக்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான கரூர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு தன்னோட பதவியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரே வாசல் தான், அது பனையூர். அந்த பனையூர் வாசலை நோக்கி தான் விஜயபாஸ்கரும் போக போகிறார். ஆனால் இதில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக முக்கியமான சிக்கல்கள் தாவேகாவுக்கு இருக்குது. ரொம்ப குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்குது. அவர் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறதான் கரூர் சுற்றுவட்டாரத்தினுடைய பேசுபொருளாகவும் இன்றைக்கி மாறி இருக்கு. வாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எப்பொழுதுமே அது ஒரு இரும்பு கோட்டை தாங்க. கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிறார் அதிமுக சார்பிலையும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக 11 தேர்தல்கள் முடிவுகள் எடுத்துக்கிட்டால் அதிமுக மட்டும் இந்த தேர்தலில் 8 முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 3 முறை தான் வென்றிருக்காங்க. அந்த அளவுக்கு கரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு ரொம்ப வலுவான ஒரு செல்வாக்கும் இருக்குது. இந்த சூழலில் தான் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு ஜெயித்திருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மையில் சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது, வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பு விவகாரத்தில் கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார். இதனால் அவரிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருந்துச்சு. மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சுட்டு புதிய மாவட்ட செயலாளரை இன்னொரு நபரை போட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே நேரத்தில் இவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறித்த பின்பும் இவர் கிட்டத்தட்ட ஒரு சமரச புள்ளிக்கு வந்த பின்பு கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு வழங்கப்படுது. ஆனால் இந்த பொறுப்பில் விஜயபாஸ்கருக்கு திருப்தி இல்லை. ஏன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பு தான் அதிமுகவை பொறுத்தவரை ரொம்பவே அதிகாரமிக்க பொறுப்பு. கொள்கை பரப்பு துணை செயலாளர் இணைச் செயலாளர்லாம் யாருக்கு போட்டிருப்பாங்கன்னா நடிகை கௌதமி அவர்கள் இருந்தாங்க. கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த பொறுப்புகள்லாம் நம்ம ஆக்டிவான பொறுப்பு இல்லை. ஸோ அவர் மாவட்ட செயலாளர் பதவி தன்னை விட்டு போனதுனால கடந்த காலங்களில் அதிருப்தியாகவே இருந்தார். ஆனால் அந்த அதிருப்தியை எதிர்கொள்வோ ஈடு செய்வோ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எந்த முயற்சியும் எடுக்கலை. கரூர் விஜயபாஸ்கர் அதனுடைய விளைவாக ராஜினாமா பண்ணிட்டார். எத்தனையோ எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத சிக்கல் ஏன் இவர் இலகும்போது மட்டும் விஜய் அவர்களுக்கு இருக்குங்கிறீங்க, முதல்வர் அவர்களுக்கு இருக்குங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னா விஜயபாஸ்கர் எந்த தொகுதி எம்எல்ஏனா கரூர் தொகுதி எம்எல்ஏ. கரூர்னோடனே உங்கள் நினைவுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும், 41 பேர் உயிரிழந்த சம்பவம். அந்த சம்பவத்தில் விஜய் அவர்கள் பக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நின்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த 108 என்கிற எண்ணிக்கையினுடைய வெற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. மக்கள் அவர் மீது அந்தளவுக்கு அனுதாபத்திலும் இருந்தாங்க. விஜய் நமக்காக வந்தாருங்க, அவரை சிக்க வைக்க பார்க்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கமும் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு. அந்த கரூர் சம்பவத்தில் கரூருடைய மாவட்ட செயலாளர் இருந்த மதியழகன் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், சிறையில் இருந்தார். அந்த மதியழகனை வீழ்த்தி தான் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார். ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை, ஒரு 1800 ஓட்டுகள். விஜயபாஸ்கர் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், ரொம்ப சீனியர். கரூர் சம்பவத்தில் சிறையில் இருந்தார்ல தாவேகாவோட மாவட்ட செயலாளர் மதியழகன், அவரே இவரை 1800 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் இவர்கிட்ட தோல்வி அடைகிறார். அப்போ இப்போ 2 சிக்கல்கள் வரப்போகிறது விஜய் அவர்களுக்கு. ஒன்று என்னென்னா, கரூர் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்ட கட்சியினுடைய அவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்தே வந்தவர், ரசிகர் பின்புலத்திலிருந்தே வந்தவர், இவருக்காக அல்லது இந்த விவகாரத்திற்காக சிறைச்சாலையில் இருந்தவர் மதியழகன். இந்த தொகுதியில் மீண்டும் விஜயபாஸ்கருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அல்லது கரூர் அரசியல் விஜயபாஸ்கர் அவருடைய கைக்குள்ளே போச்சுன்னா அப்போ அந்த இடத்துல மதியழகன் போன்றவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னாகும்? இது கட்சி ரசிகர் அளவில் தொண்டர்கள் அளவில் சந்திக்கக்கூடிய சிக்கல் ஒன்று. ரெண்டாவது, மிக முக்கியமாக விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஆட்சி வந்த பின்பு இதுவரை கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த அந்த 41 பேரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கலை. பதவியேற்பு விழாவுக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த 41 பேர் குடும்பத்தினர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து பல ஊடக விவாதங்களையும் பேசி வரேன். இந்த நொடியிலும் முறையில் அவர் ஏன் போகலை என்பதை கேள்விக்குறியாக்கி வரேன். நான் ஒரு நடுநிலையாக எப்பொழுதும் ஒரு நல்ல பத்திரிகையாளன் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க முடியாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் திமுகவையும் விமர்சித்திருக்கிறேன், இன்றைக்கு தாவேகாவையும் விமர்சித்திருக்கிறேன். மடியில் கனமில்லை, அதனால் வழியிலும் பயமில்லை. அப்போ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவர் திருச்சி கிழக்குக்கு நன்றி சொல்ல போகிற பொழுதே நம்ம விஜய் அவர்களை நோக்கி, முதல்வர் அவர்களை நோக்கி ஒரு வினா எழுப்பியிருந்தோம். அந்த வினா என்னென்னா, மிக முக்கியமான ஒரு வினா, திருச்சிக்கும் கரூருக்கும் எவ்வளோ தூரம் இருக்கிறது, அங்கே போன இடத்துல 41 பேர் குடும்பத்தை சந்தித்திருக்கலாமே, இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் உங்கள் கரங்களில் இருக்கே அப்படிங்கக்கூடிய ஒரு வினாவையும் எழுப்பியிருந்தோம். இன்றைக்கும் நம்ம அந்த இதை எப்படி பார்க்கணும்னா, இந்த சூழலில் ஜூலை மாதத்தினுடைய மத்தியில் அல்லது இறுதியில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க முதல்வராக மாறிய பின்பு விஜய் வருவதாக ஒரு வியூகம் வகுக்கப்பட்டது. அது இனிமேல் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஒருவேளை அவர் இனி அந்த நிகழ்விற்கு வந்தால், கரூரில் இடைத்தேர்தல் வரப்போதுங்க, விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாருங்க, உடனே அவர் வந்துட்டார், ஏன் 1.5 மாதமாக வரலன்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்க. நம்ம ஒரு பத்திரிகையாளராக ஒரு அரசினுடைய
ப்ளஸ்ஸையும் சுட்டி காட்டுவோம், மைனஸையும் சுட்டி காட்டுவோம். அதை நம்ம தொடர்ந்து நம்முடைய விவாதங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இனி விஜய் அவர்கள் அங்கு சென்றாலும் சர்ச்சை, அங்கு செல்லாவிட்டாலும் சர்ச்சை அப்படிங்கிற சூழலுக்குள்ள கரூர் விவகாரத்தில் மட்டும் மற்ற ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர் பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்காது. கரூருக்கு மட்டும் இரட்டை சிக்கல்கள் இருக்கிறது. ஒன்று, அவருக்காக சிறைக்கு சென்றவர், அவரை வீழ்த்தி ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார், அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவருக்காக என்று நான் சொல்வது அந்த பிரச்சனைக்காக, அதை மையப்படுத்தி சொல்கிறேன். இரண்டாவதாக, அவர் இனி கரூர் சம்பவத்துக்கு துக்கம் தெரிவிக்க அவர்களை நேரில் சந்தித்து சென்றாலும் கூட அதுவும் இனி சர்ச்சையாக வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். விஜய் என்பது எப்பொழுதுமே மேஜிக் தான், அதுவும் நமக்கு தெரியும். மாண்புமிகு முதல்வராக இன்றைக்கு மாறியிருக்கிறார். மாண்புமிகு மாணவனாக சினிமாவில் பார்த்தவர் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வராக அந்த அளவிற்கு மாறியிருக்கிறார்னா விஜய் என்பது எப்பொழுதுமே ஒரு மேஜிக் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அவர் இந்த கணக்குகள், பத்திரிகையாளர்களுடைய யூகங்கள், பார்வைகள் அனைத்தையும் எப்பொழுதுமே மாற்றியிருக்கிறார். அந்த வகையில் அவர் மாற்றினால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.